ஏனுங்க ஏனுங்க 2-3 சேனல்ல லைவ் ஓடிட்டு இருக்குது. அது போக 2-3 யூடியூப் சேனல்லயும் லைவ் ஓடிட்டு இருக்குது. நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நாட்டு பிரச்சனைய பத்தி நடக்கிற விஷயத்த பத்தி நாம பேசாம இருந்தா எப்படி? நாமளும் அது பேசித்தானே ஆகணும். உலகத்திலேயேங்க எங்கேயுமே இப்படி யாருக்கும் நடந்தது இல்லைங்க. எல்லாம் விஜய்க்கு மட்டும்தான் நடக்கு. அவர் குருவியா இருந்தாலும் அவரு அதிசய பிறவிதானுங்க. ஏன்னா இழந்தவங்களை விட இழப்புக்கு காரணமா இருக்கிறாங்கல்ல, அவங்கதான் துக்கமா இருக்காங்க. இப்போ ஆறுதல் படுத்துறது ஆறு ஏன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ இவரு பணம் கொடுத்து ஆறுதல் படுத்துறாரா, இல்ல சோறு போட்டு ஆறுதல் படுத்துறாரா, இல்ல கைய புடிச்சு ஆறுதல் படுத்துறாரான்னு தெரியலீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுதுங்க, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கே புது விஷயமுங்க. அத வேற இவங்க லைவ்ல வேற போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க, இங்க இருந்து பஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு இதெல்லாம் கொண்டு போறாங்க, இத்தனை பேர் வராங்க, அங்க இருந்து இங்க வேற டிராவல் பண்ணிருக்காங்க, இங்க இருந்து அங்க போயிட்டு இருக்கிறாங்க, இந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்னும் விசை தரப்பு நிர்வாகிகள் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 2 பெரிய பஸ்ஸுங்க, அதுக்கு பின்னாடி ஒரு வேனு, அதுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோ, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் தயாரா போயிட்டு இருக்குங்க. யாருக்கும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு தயாரிப்போட கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படி கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியலீங்க. ஆனா இப்படி ஒரு இளவு கேட்டது இளவு வரலாற்றிலேயே இதுதான் முறைங்க. கிட்டத்தட்ட கல்வெட்டுல பொறிச்சு வச்சு கம்ப்யூட்டர்ல ஏத்தி வச்சு 5000 தலைமுறைக்கு இது கடந்து கொண்டு போகணுங்க. அப்புறம் செப்பேடுகள் ஏதாவது இருந்தா இப்பவே செதுக்கி வச்சிருங்க, அது ரொம்ப முக்கியமுங்க. ஏன்னா ஒத்த ஆள்கிட்ட மொத்த கூட்டமும் போய் ஆறுதல் வாங்கிக்க போறாங்க. சார் எங்க வீட்ல ஒரு இளவு சார், சூப்பர்ல சார், உங்களை பார்த்ததுக்கு இதுதான் சார் வாய்ப்பு, உங்களை பார்த்ததே பெரிய விஷயம் சார். அதுவும் சார் விவசாயிகளுக்கு வேண்டிய அந்த படத்துல நீங்க அந்த பைப்புக்குள்ள போய் உட்காந்தீங்களா சார், சூப்பர் சார், அதை விட சிறப்பா இருக்கு சார் இது. ஆமாங்க சார், எனக்கு 2 பிள்ளைங்க சார், நல்லா சிறப்பா இறந்தாங்க சார். அதுவும் என் புள்ள மேல 4 பேர் ஏறி நின்னு இடுப்பு ஒட்டச்சாங்கல்ல சார், அப்பவே நினைச்சேன் சார் நான் உங்களை பாப்பேன்னு சார். அப்படி ஒட்டஞ்சத பார்த்த உடனேயுமே எனக்கு வந்து சந்தோஷம் இருக்கே சார், உங்களை பார்த்துருவேங்கிற சந்தோஷம் சார். சார் எங்க எல்லா கனவையும் நிறைவேற்றி வச்ச தெய்வமே நீங்க தான் சார். எப்படி சார் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு, இத்தனை பேத்தையும் பஸ்ஸ வச்சு கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு வீடா வந்து எவ்வளவு அக்கறையா எங்களை பாத்துக்கிட்டீங்க. அதுவும் கால் அணிஞ்சவர் வந்தாரு பாத்தீங்களா, அவரை கூட அக்கறையா நீங்க பாத்துக்கிட்டீங்க சார். சார் சுடுதண்ணிக்குள்ள கோழிய போட்டு அப்படியே கூட கொடுத்துட்டாங்க சார், வேக கூட வைக்காம. கேட்டா சூப்புங்கிறாங்க சார், கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தது சார். சார் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சார், ஒரே ஒரு செல்ஃபி சார். டேய் அப்ப நம்ம பாப்பா போட்டோ கொண்டு வாடா, ஐயா கூட போட்டோ எடுக்கணும், எடுத்துட்டு வாடா. சார் இந்த புள்ளதான் சார் என் புள்ள, அன்னைக்கு கரூர்ல வச்சு கிளைமேக்ஸ் சீன் எடுத்தீங்களே, அந்த கிளைமேக்ஸ் சீன்ல கூட ரொம்ப தத்ரூபமா நடிச்சாங்கல்ல சார், அது கூட நீங்க எடுக்காம போயிட்டீங்க சார். அந்த கூட்டத்துக்கு இடையில உங்களை பார்க்க முடியல சார். ஆனா இன்னைக்கு பாருங்க சார், என் பிள்ளையோட புண்ணியத்துல உங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்க சார். ஐயோ இது என்னோட கனவா நினைவான்னு தெரியலையே சார். லைட்டா கில்லுங்க சார், கொஞ்சம் சொர்ணம் வட்டும் சார், கில்லுங்க சார். சூடு சொர்ணம் இல்லாம போச்சு சார், கில்லுங்க சார். சார் சூப்பு சூடு இல்லைன்னு சொன்ன சார், எனக்கா சார் சொன்னேன்? இப்படி எல்லாம் அவங்க பேசுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க பேசுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுதான் எனக்கு, பெத்த பிள்ளை போனா என்ன சார், இன்னும் எத்தனையோ குழந்தைங்க வேணா நாங்க பெத்துக்குவோம், ஆனா தளபதிய பார்க்க முடியுமா? அப்படி எல்லாம் கூவன ஆளுங்க தான் இவங்க. இப்ப இவங்களையெல்லாம் நான் தப்பா பேச வரல, ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியலை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தங்க காமிச்சிருக்காங்கல்ல, அதுதான் இங்க தப்புன்னு சொல்றோம். அட இத கூட விடுங்க, லைவ் ஓடிட்டு இருக்குல்ல தொலைக்காட்சி செய்தி சேனல்கள், இவங்க யாருக்காச்சும் குறைஞ்சபட்சம் அக்கறை இருந்துச்சுன்னா விஜய் நீங்க பண்ணனது தப்பு, இது ரொம்ப கேவலமானது, இதை நீங்க மாத்திக்கங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும்ல. இப்பவும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவரை உணர வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த 24-25 நாள் ஆயும் இவரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகாம பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எல்லாம் இவர் இடத்துக்கு வர வச்சிருக்கிறாரு. இந்த நயன்தாரா கல்யாணம் நடந்தது இல்லைங்க, அங்க நினைக்கிறேன், இல்லைன்னா இவர் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் பண்ணார்ல குழந்தைங்களுக்கு எல்லாம், நல்லா படிச்ச குழந்தைங்களுக்கு எல்லாம், அந்த இடம் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, உலகத்திலேயே இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. குற்ற உணர்ச்சி தேவையில்லை, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேனு வருத்தம் கூட பட வேண்டாம். எல்லாரும் ஹாப்பியா பயங்கர ஹாப்பியா இருந்துக்கலாம். இந்த 25-26 நாட்களாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த இந்த ஆளை இன்னும் கொண்டாடுறதுக்கு மக்களும் இருக்கு, மீடியாவும் இருக்கு. நீங்க இன்னும் எத்தனை பேத்த வேணாலும் சாகடிக்கலாம், யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. இன்னொரு தடவை இப்படி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா
மகாபலிபுரத்துல ஃபங்க்ஷன் பண்ணாதீங்க, வேற எங்கேயாவது நல்ல இடத்துல பண்ணுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க. செத்து போனவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க, டேய் உங்களுக்கு என்ன மகாபலிபுரமா, எங்களுக்கும் சென்னையில அந்த ஹோட்டல்ல செம்ம சூப்பரா இருந்துச்சு. அப்படியாடா டேய், ஓ வேற லெவல்டா, அடுத்த தடவை பாரு என் புருஷனை கொண்டு போட்டு நான் உள்ள போறேன், அதாவது அண்ணனை பார்க்க போறேன், இன்னுமாடா இந்த உலகம் நம்மள நம்பிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க, நம்பிட்டுதான் இருக்குது இந்த உலகம். உங்க காட்டுல அடைமலை விஜய், அடைமலை சந்தோஷமா இருக்கலாம் நீங்க வீட்லயே. அந்த 41 பேரு செத்த அன்னைக்கு உங்களை யாருமே கேள்வி கேட்கல, எல்லா ஆளுங்கட்சி மேல கேள்வி போயிருச்சு. ஆனா உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உங்க மாநாட்டுல 41 பேர் செத்து போயிட்டாங்களேன்னு கேட்டப்ப கூட நீங்க பதில எல்லாம் சொல்ல, நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ரொம்ப தைரியமா சிஎம் சார் நான் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்டுல இருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே வார்த்தைய நீங்க சிபிஐ மேலையும் கேட்கலாம். ஏன்னா சிபிஐ உங்க கட்சிக்காரங்க மேலதான் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. நீங்க சொல்ல வேண்டியதானே, சிபிஐ பழி வாங்குற மாதிரி இருந்தா நேரம் ஆபீஸ் வாங்க, இல்லன்னா இங்க வாங்கன்னு சொல்லலாம்ல. அதையும் மீறி நீங்க என்ன பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மாமல்லபுரத்துக்கு வாங்க, அங்க மக்களோட மக்களா நான் இருப்பேன்னு சொல்லலாம்ல. இப்ப இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல போய் சிபிஐ விசாரணை பண்ணும், சார் உங்க வீட்டுல யாராவது இறந்துட்டாங்களா, அது விஜயோட அந்த கூட்டத்துக்கு போய் தான் இறந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, என் பையன்லாம் நல்லாதான் இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளவு அழகா என் பையனோட போட்டோ வச்சு மாலை போட்டு அவ்வளவு அழகா பத்திரமா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. விஜய் நீங்க எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இல்லை, நீதி வென்றுச்சுங்க. நிதி கொடுத்த அன்னைக்கே நீதி வென்றுச்சு, நிதி கொடுக்காத 2 பேத்துக்கு மட்டும்தான் இன்னும் நீதி வெல்லாம இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே நீதி வென்றுச்சுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். மகாபலிபுரத்துக்கு போன மக்களுக்கு மக்களே, உங்களை நான் பர்சனலாகவே போற்றுகிறேன். ஏன்னா அன்னைக்கு அந்த கூட்டத்துல பார்க்க முடியாம போன விஜய பக்கத்துல பாக்குறீங்கல்ல, மறக்காம அந்த செல்ஃபில நீங்க உங்க புள்ள போட்டோ வித் விஜயோட எடுத்து ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி நட்டு வீட்டுல மாட்டிக்கங்க. ஏன்னா நீங்க நல்ல விஷயத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம், பண்ணுங்க. ஏன்னா நான் பண்றது தப்புன்னு விஜய் உணரவே கூடாதுல்ல. விஜய் மாதிரியான சூப்பர் ஸ்டார்ஸ்க்கெல்லாம் இது ஒரு வசந்த காலம்தான். எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம புன்னகையோட மகாபலிபுரத்துல இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் புன்னகையோட வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.